காய்கறி, பழம், பால், முட்டை, தாய்ப்பால், இறைச்சி எல்லாம் சாம்பிள் எடுத்துட்டு வந்து டெஸ்ட் பண்ணோம். எல்லா சாம்பிள்லையும் விஷம் இருக்கு. காரணம், இரண்டாம் உலக போர் சமயத்துல பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டுல விளைஞ்ச பல லட்சம் டன் உணவை நம்ம மக்களுக்கு கொடுக்காம இங்கிலாந்து நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணான். இது ஏற்றுமதி இல்லைங்க, வழிப்பறி. இந்த வழிப்பறி ஆட்சி தொடர தொடர இந்தியா முழுக்க கடுமையான உணவு பஞ்சம் வந்து பெண்கள், குழந்தைகள்னு பல லட்சம் மக்கள் பசி பட்டினியால கொத்து கொத்தா செத்து போனாங்க. இந்தியாவோட ஒவ்வொரு மூலையிலும் அழுகுரல் கேட்டுட்டு இருக்க நேரத்துல கெமிக்கல் உரம் போட்டா சீக்கிரம் உணவு கிடைக்கும்னு சொன்னாங்க. 12,000 வருஷமா அறிவியல் பூர்வமா பண்ணிட்டு இருந்த இயற்கை விவசாயத்தை ஒதுக்கி வச்சுட்டு விஷமா இருந்தாலும் பரவாயில்லைன்னு உயிரை காப்பாத்திக்க வேற வழி இல்லாமல் கெமிக்கல் உரங்களால் மட்டும் விளையக்கூடிய உணவு பயிர்களை விதைக்க வேண்டிய நிலைக்கு நாம தள்ளப்பட்டோம். தாய்ப்பாலை விஷமாக்குறது மட்டும் இல்லாமல் இன்னும் 25 வருஷத்துக்கு அப்புறம் விவசாயமே பண்ண முடியாத அளவுக்கு மண்ணையும் மலடாக்கிட்டோம். இவ்வளோத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் நான் இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்னு நினைச்சா அது நல்ல மனசுங்க. நான் மட்டும் மாறினா பத்தாது, என் கிராமமே மாறணும்னு நினைச்சா அது பெரிய மனசு.